Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூரியை எப்படி எண்ணெயே ஒரு சுட்டு எண்ணெய் குடிக்காமல் எப்படி நம்ம செய்யலாங்கிறது தான். இதிலேயே 50 பூரி கூட சுடலாங்க, எண்ணெயும் அழுக்காகாது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி உடஞ்ச ஹாட் பாக்ஸு ஏதாவது வீட்டில் இருக்குது, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணாத ஹாட் பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுங்கன்னா அதை கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க. இப்போ நான் இதில் கத்திரிக்காவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதுக்கு என்ன ரீசன்னா, கத்திரிக்காய் சீக்கிரமாக நம்மளுக்கு ஒரு வாரம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதோட நிறம் மாறி போயிடும், சுருங்கியும் போயிடும். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஹாட் கேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம கேரட், முள்ளங்கி அந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, வீட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்க வத்தல். வீட்டில் இருக்கிறதுன்றது இல்லாமல் நம்ம கடையில் வாங்குகிற வத்தல் அப்பளம் எல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கின புதுசில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக பொரிக்கும் போது வரும். நாளடைவில் முக்கியமாக வீட்டில் செய்கிற வத்தல்லிருந்து கொஞ்சம் ஒரு விதமான துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னர் பிளாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா அப்படி யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் ஒரு சில்வர் கண்டெய்னரில் நம்ம வீட்டில் போட்டிருக்க வத்தலாக இருக்கட்டும், கடையில் வாங்கின வத்தலாக இருக்கட்டும், அப்பளமாக இருக்கட்டும், இதை ஒரு சில்வர் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை இது கூட நான் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேங்க. இதிலிருந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் துர்நாற்றம் வராமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு இப்படி செய்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான கிறிஸ்பியான அப்பளமும் வத்தலமும் எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பூரி எப்படி ஒரு சொட்டு எண்ணெய் குடிக்காமல், எண்ணெய் அழுக்காகாமல் ஒரே எண்ணெயில் 50 பூரி கூட சுட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு கோதுமை மாவை ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம ஜலிக்கிறதுக்கு மெயின் ரீசன் நம்ம மாவு ஈஸியாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துடலாம். அதுக்காக நல்லா இந்த மாதிரி ஜலிச்சிட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சர்க்கரை அந்த பூரி கலருக்காக சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாதுங்க. ஒரு மீடியமான பதத்தில் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு மேலே தேவையான அளவு எண்ணெயை அப்ளை பண்ணிக்க போகிறேன் காயாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டக்கப்புறமே நம்ம உடனே இதை ஒரு மூடி வச்சு ஒரு கரெக்டாக 5லிருந்து 10 நிமிஷம், அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பூரி மாவு ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது உப்பாது. இப்போ சரியாக 5 நிமிஷம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதிலிருந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா சின்ன சின்ன பந்தாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த டிப்னால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் சேவ் ஆகுங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பூரி குடிக்காது, எண்ணெயும் கலர் மாறாது, ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண ஆயில் போலவே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டிக்கலாம். எந்த கிராக்கும் இல்லாமல் உருட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளோட பூரி மாவு எல்லாமே ரெடி. இப்போ நான் பூரி திரட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்காங்க. பொதுவாக நம்ம கோதுமை மாவு எடுப்போம், ஆனால் கோதுமை மாவு யூஸ் பண்ணும்போது எண்ணெய் நல்லா கலர் மாறிடும், சீக்கிரமாக ஒரு மாதிரி கலரை மாறி கருப்பாயிடும். கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுற அளவும் ரொம்ப கம்மி தான். அதே போல் நம்மளுக்கு கரெக்டாக இதை வச்சு நம்ம பூரி திரட்டி போடும்போது நம்மளுக்கு எண்ணெய் நல்ல கிறிஸ்டல் கிளியராகவே இருக்கும். நம்ம தேவைப்படுற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஜாஸ்தி போட்டால் தான் நம்மளுக்கு ப்ராப்பராக வரும்ட்டு இல்லை. மீடியமான அளவில் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பூரி அப்புறம் சப்பாத்திக்கும் இது பொருந்துங்க. இது டெஃபினட்டாக இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ட்ரை பண்ணி பாருங்கள் திரட்டுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஆப்ஷனலாக இருக்கிறது மைதா மாவுங்க, ஆனால் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் எப்போவுமே ப்ரிஃபரபிள். இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி ரவுண்டாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக பூரியை திரட்டிட வேண்டாம், ஒரு அடிவுக்கு தடிமானமாகவே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் 1 இன்ச் பிஞ்ச் கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்குறேன். அது போதும் நம்மளுக்கு ஒரு உருண்டைக்கு. நம்ம என்ன தான் மாவு அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்தாலும் நம்மளுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் என்னவோ ஒன்று தான்.
இந்த மாதிரி நம்ம மாவை திரட்டி எடுத்துக்கிட்டால் கூட நம்மளுக்கு எப்போவுமே ஒட்டாமல் வரும். அந்த ஒரு பிஞ்ச் கார்ன்ஃப்ளவர் போதும். அடுத்து நம்ம வந்து பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எனக்கு தேவையான அளவு பூரியை வந்து நல்லா திரட்டி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் காய வச்சிடலாம். நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா சரியாக பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கான எண்ணெயை மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த எண்ணெயை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மாவோட அத்தனை பூரியும் நம்ம வந்து சுட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் கலர் மாறப்போகிறது கிடையாது. பூரி வந்து எண்ணெயை குடிக்க போகிறதும் கிடையாது. அது உங்களுக்கு கடைசியில் தெரியும். எப்போவுமே பூரி பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடாயை சுற்றி நல்லா எண்ணெயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹை ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஹையில் வச்சு பூரி பொரிக்கும்போது கடாயோட கருப்புத்தன்மை ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறமே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா பூரி வந்து எண்ணெய் குடிக்காது. இப்போ பாருங்கள், நம்ம திரட்டி வச்சுருக்க பூரியை போட போகிறோம். போட்ட உடனே நல்லா உப்பி வரும் பாருங்கள். இந்த மாதிரி உப்பிட்டக்கப்புறமே நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி நீங்கள் பூரியை வந்து எடுக்கும்போது நல்லா எண்ணெயை வடித்து எடுங்க. அப்படி எடுக்கும்போது ஆயிலும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா குடிக்காது. அதே போல் நம்மளுக்கு வந்து பூரி வந்து எப்போவுமே சாஃப்டாகவே இருக்கும், ஹார்ட் ஆகாது. அவ்வளோதாங்க, நம்மளோட பூரி ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பூரி ரெடி ஆயாச்சுன்னு. அடுத்து மிச்சம் வச்சுருக்கிற அதே மாதிரி நம்ம பூரியை திரட்டினது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மெத்தடை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து 100% ரிசல்ட் கொடுக்கும். ஆயில் சேவிங்கும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஆயிலை பயப்படாமல் நம்ம சமையலுக்குமே பயன்படுத்தலாம். தோசை சுடும்போதோ இல்லை இட்லிக்கு வந்து இட்லி பிளேட் க்ரீஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படியே தான் இருக்குது. இதுக்கு கூட வந்து நம்ம எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் உபயோகமாக. இப்போ கவனிங்க, நான் எடுத்து வச்ச ஆயில் அப்படியே தான் இருக்குது. அந்த அழுக்கெல்லாம் கூட எதுவுமே படியலை. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் நம்ம சேனலுக்கு வந்து பதிவு பண்ணுங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்களை வீடியோவை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங், ஹாப்பி டிப்பிங், ஸ்டே கனெக்டட், கீப் வாட்சிங்.